நாங்கள் இன்றைக்கி எங்கள் தங்கச்சி ஊருக்கு முத்தூருக்கு வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு கோயில், குப்பைன கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு வந்தோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாக்கா ஈஸ்வரன் கோயில் இருக்கும். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி ஊருக்கு வந்திருக்கேன். முத்தூருக்கு வந்திருக்கேன் நானு. எங்க தங்கச்சி குழந்தைங்க 2. இது எங்க தங்கச்சி பாப்பா ஸ்ரீமதி, தம்பி ஸ்ரீநாத். தங்கச்சி வீட்டுக்கு வந்தாக்க தட்டைப்பயிர்ல போண்டா சுட்டு தருவாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க ஊர்ல அந்த உடச்ச தட்டைப்பயிர் கிடைக்கல. இன்னைக்கு அது வந்து செஞ்சு காட்ட போறாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போடலாம் வாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வந்து இன்னும் ஒண்டை வடிச்சிடணும். இதுக்கு வந்து வரமிளகா பார்த்தீங்கன்னா 5 வரமிளகா எடுத்திருக்கோம். பெருங்காயம் வந்து நம்ம மாவு பிணையும் போது போட்டு பிணைஞ்சிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக ஒரு 150 கிராம் எடுத்து அரிஞ்சு வச்சுங்க. கருவேப்பிலை அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு. பருப்பு வரமிளகாயும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு தான் ஆட்டணும். உளுந்து வடையாட்டமே இருக்கும். இந்த வடையை சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து உளுந்து வடையாட்டமே இருக்கும். இதை ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டும் போது தேவையான அளவு பெருங்காயத்தை போட்டோம்னா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி வரும். இது கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க பெருங்காயம். தேவையான அளவு உப்பு போட்டு ஆட்டிடலாம். மாவு இந்த அளவு ஆட்டினா போதும். மசிஞ்சு வச்சு தோண்டிடலாம். மாவு ஆட்டி தோண்டிட்டு வந்தாச்சு. அதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம்.
கருவேப்பிலை ஒரு 3 கொத்து போட்டோம். அது சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம். மாவு நல்லா பிணைஞ்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். சரியா இருக்கு. இப்போ சின்ன சின்ன போண்டா வட்டமே கிள்ளி போட்டுடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. சின்ன சின்னதாக போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வெந்தது திருப்பி போடலாம். மாவு போட்டதுமே திருப்பி போடாதீங்க. 2 பக்கம் செவக்க வந்ததும் எடுத்துடலாம். இது டக்குன்னு சீக்கிரம் வெந்து போயிடும். உளுந்து மாதிரியே தான். லைட்டாக செவந்த நேரம் வந்தது எடுத்துருங்க. அடுத்த இடசல் போட்டுடலாம். இப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க. வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த போண்டா. எண்ணெய் அதிகமாக குடிக்காது. நம்ம எப்பவுமே கடல மாவு உளுந்து இதில் தான் போண்டாலாம் சுட்டு சாப்பிட்ருக்கோம். இவங்க வந்து இந்த உடச்ச தட்டைப்பயிரில் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் பருப்பு ஊறிச்சுனாவே டக்குன்னு உடச்சிக்கலாம். உளுந்து போண்டா மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக. சாதாரண கடல மாவு போண்டா மாதிரி இல்லை. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் நீங்களும் செஞ்சு எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இந்த போண்டா பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன பாப்பா சாப்பிடுங்க 2 பேரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு. ஸ்ரீ அது எப்படி இருக்கு? இங்க 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 நீ இது பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. பாப்பா உனக்கு? சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ.